அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஹலோ, ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீக் பாருங்கள், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி மேலே கீழே ஏறி நிற்குது. இது தெளிவாக தெரியுது, இது கரெக்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட ஒரு அப் சைடு மேலே போகிற மாதிரி ஏறிட்டு பட் டவுன் சைடு ஆகிட்டான். இன்னும் எவ்வளோ நாள், இன்னும் இந்த வீக் முடிக்க இன்னும் 2 days தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன ப்ராப்ளமேட்டிக்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா லாங் டேர்முக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் இங்கே பாருங்கள். நம்ம வந்து இந்த இடத்துல அதனால தான் நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம பையிங் சொல்லியிருப்போம். அதுமாரி நல்லா மேலே போயிருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து டவுன்ஃபால் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்லிங் தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணா 54,000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க வேண்டியது தான், அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு பையிங்க்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு மேலேனா 60,700 61,000க்கு மேலே போகாத வரைக்குமே நான் பையிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கிற மார்க்கெட்டு. அந்த நம்ம எத்திரியமும் பார்த்துருவோம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எத்திரியம் வந்து செல்லிங்க்கு தான்ட்டு நம்ம எத்திரியத்தை நம்ம எதுவுமே சொல்லிக்க முடியாது. அந்த லெவலுக்கு மார்க்கெட் இருக்குது எத்திரியம். ஓகேவா? ஆமாம். ஸோ அதனால் நம்ம எத்திரியத்தை நம்ம இப்போதைக்கு இப்போ தெளிவாக இருக்குது. எத்திரியம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் செல்லிங்கில் தான் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வந்து நம்ம ஃபுல் பேஜ் செல்லிங் சொல்லலாம். 2550 இது கீழே செல்லிங் தெளிவாக இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நல்ல ரேஞ்ச் ஆகிட்டு டவுன்ஃபால் ஆகிருந்தால் மேலே போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து தெளிவாக செல்லிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே செல்லிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் சொலானா பார்ப்போம். சொலானா வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பையிங்காக கொடுத்துருந்தோம். காரணம் ட்ரெண்ட் லைன் கிட்ட இருந்ததுதான் மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு டபிள்யூ பட்டன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அப் சைடும் போயிருந்தான். எதிர்பார்த்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட்டு நமக்கு மேலே கிடச்சிது. நம்ம ஜஸ்ட் இங்கேருந்தே பார்த்தா கூட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12% கிட்ட நமக்கு கிடச்சிருக்குது. திஸ் என்ன நம்ம போகணும் தான். பட் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் கொடுக்குற லெவலில் இருக்கலாம். பையிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா பையிங்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது $300-400 மேலே போகணும்னா மினிமம் வந்து இந்த லெவலுக்கு மேலே போகணும். 160க்கு மேலே மாற்றி கொடுத்துட்டோம் போல. $160 மேலே போனால் நம்ம பையிங்க்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அது வரைக்குமே நம்ம யோசிக்கக்கூடாது. பெரிய லெவலில் நம்ம பை பண்ணால். பட் மினிமைஸ்டுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பையிங் வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் பெட்டராக இருக்கும் சொல்லலாம். வந்து நம்ம பிஎன்பியும் நம்ம ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் பிஎன்பி ஒரு ஃபேமஸான காயின் தான். பிஎன்பி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிடுது. பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பார்க்கலாம். பட் இதுக்கு மேலே 595 600க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் பையிங்கிறது வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நம்ம பையிங்க்கு வந்து நான் ஒதுக்கி வைக்கிறேன். மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கடுத்து நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளால் வீடியோ போட முடியாத காரணத்தினால நம்ம வந்து டெலிகிராமில் வந்து சிக்னல்ஸை ஃப்ரீயாக கொடுக்கணும். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சிக்னல்ஸ் வேணும் அட் த டைம் அப்படின்னு ஏதாவது தேவைன்னா ஃப்ரீயாகவே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேர்னிங் டிப்ஸ் நிறையா தேவைன்னா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும்னா கூட நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அண்ட் லோ ப்ரைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பல்காக செல் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து லோ ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே நம்பர் இருக்குது. ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண விருப்பம் இல்லை, பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ட்ரேடிங் டைப்பில் உங்களுக்கு வந்து மினிமம் மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸு இல்லை அதுக்கு மேலே கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் நமக்கு வந்து ட்ரேடிங் பாட் இருக்குது, ஜென்ட்ரா ட்ரேடிங் பாட்டு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணால் நமக்கு கீழே வந்து நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். பை.